ஹாப்பி மார்னிங் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹெல்தி ஃபுட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல்ல நிறைய நியூட்ரிஷன் பத்தி, ஃபுட் பத்தி, நம்ம என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது பத்தி நிறைய டீடைல்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நிறைய பார்க்கவும் போறோம். லெட்ஸ் கெட் ஆன் டு த வீடியோ. காலையில எழுந்ததும் அலாம் ஆஃப் பண்றோமோ இல்லையோ, ஸ்னூஸ் பட்டனை தான் முதல்ல தேடுறோம். அதுக்கப்புறம் அறக்க பறக்க கிளம்பி டிராஃபிக்ல நீந்தி ஆஃபீஸ்க்கோ காலேஜ்க்கோ ஓடி போய் இந்த ஓட்டத்துக்கு நடுவில் நாம காணாம போன ஒரு முக்கியமான விஷயத்த மறந்தே போயிடுவோம். அது என்னன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட். நம்ம சாப்பிடல, பல நாட்களா இந்த மாதிரி தான் சாப்பிடாமையே ஓடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்றது கூட நிறைய பேர் இல்லை. அதுக்கப்புறம் நடுவில் என்ன, டைரக்டா லஞ்ச் தான். நடுவில் பசிச்சா ஒரு டீ, இல்லைன்னா காஃபி, இல்லை பக்கத்தில் யாராவது ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா ஒரு பிஸ்கெட். இப்படித்தான் நானும் இருந்தேன். ஆனா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல நடக்கிற பாசிட்டிவ் சேஞ்சஸை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஐ மேக் த சேஞ்ச் அண்ட் ட்ரஸ்ட் மீ, இட்ஸ் அ ரியல் கேம் சேஞ்சர். ஸோ இன்னைக்கு காலையில சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட்னால நமக்கு கிடைக்கிற 3 முக்கியமான பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ் பத்தி தான் குயிக்கா பார்க்க போறோம். போலாமா? பாயிண்ட் நம்பர் 1, நம்மள பல பேர் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு ஆஃபீஸ் போய், இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு காலேஜ் போய் முதல்ல உட்காந்தா மண்டை டோட்டலாக காலி, ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. யோசிச்சு பாருங்களேன், நைட்டு டின்னருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 8லேருந்து 10 மணி நேரம் நம்ம வயிறு காலியாக இருக்கு. ஸோ நம்ம பிரெயினுக்கு தேவையான எனர்ஜி, அதாவது குளுக்கோஸ் இல்லாமல இருக்கும். காலையில் ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது நம்ம பிரெயினுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஃபியூவல் கிடைச்ச மாதிரி, அதாவது நம்ம கான்சன்ட்ரேஷன் பவர், மெமரி பவர் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். அதனால தான் நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போதோ இல்லை காலேஜ் போகும்போதோ சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஆர் யங் டீனேஜர்ஸ் முதல்ல வெயிட் லாஸ் பண்ணுறோன்னு தூக்கி போடுற முதல் விஷயமே பிரேக்ஃபாஸ்ட் தான். தட் இஸ் அ வெரி ராங் ப்ராசஸ் அண்ட் தட் ஹேஸ் டு பி ஸ்டாப்ட் இமீடியட்லி. பாயிண்ட் நம்பர் 2, இது மெயினாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு. இந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணா கேலரிஸ் கம்மியாகி ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. சாரி டு பிரேக் யூ பபிள், பட் தட்ஸ் a myth. காலையில நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்ம மெட்டபாலிசம், அதாவது கலோரி பர்னிங் இன்ஜினையே ஆன் பண்ணுது. ஸோ நீங்க காலையில சாப்பிட்ற ஃபுட் நம்ம சாப்பிடாம ஸ்கிப் பண்ணோம்னா நம்ம உடம்பு என்ன நினைச்சுக்கோன்னா, ஓஹோ நம்ம உடம்புல ஃபுட் இல்லை, ஸோ நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட்டையும் ஃபேட்டா சேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். So healthy breakfast actually helps in weight management. Cool, right? Point number 3, say bye to hangry moods. என்னங்க hungry moods கேள்விப்பட்டிருக்கோம், angry கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன hangry? அதாவது நம்ம பசியோட இருக்கும்போது நம்ம blood sugar level drop ஆகும். அதனால என்ன ஆகும்னா mood swings, tiredness, frustration எல்லாமே வரும். இதுதாங்க hangryன்னு சொல்லுவாங்க. It's hungry plus angry சேர்ந்தது தான் hangry. ஸோ ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் உங்கள் பிளட் சுகர் லெவலை ஸ்டேபிளாக வச்சுருக்கும். ஸோ நாள் முழுக்க ஹாப்பியாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் உணர வைக்கும். ஸோ அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் இருக்கிறது உங்களோட மூட் ஸ்விங்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணும். அதெல்லாம் ஓகேங்க, எங்கே டைம் இருக்குது இதுக்கெல்லாம்? அதுதானே உங்கள் கேள்வி. பிரேக்ஃபாஸ்ட்னா ஒரு பெரிய விருந்து சாப்பிடணும்னு அவசியம் இல்லைங்க. நம்மளோட சொன்ன மாதிரி ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் தான் சொன்னேன். நல்ல அப்படிங்கும்போது நிறைய கிடையாது. நல்ல இஸ் குட். அ குட் பிரேக்ஃபாஸ்ட், நாட் அ குவான்டிட்டி பட் குவாலிட்டி. ஸோ அந்த குவாலிட்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும்போது நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும். ஒரு 2 வாழைப்பழம், இல்லைன்னா ஒரு ஆப்பிள், இல்லை ஒரு கைப்பிடி நட்ஸு, இல்லை சீட்ஸு, இல்லை ஒரு சிம்பிள் ஸ்மூதி, ஒரு சின்ன பழங்கள், வீட்டில் என்ன பழங்கள் இருக்கோ அதுவும் யோகர்ட்டும் தயிரும் போட்டு ஒரு ஸ்மூதி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஹோல் வீட் பிரெட், அது மேலே ஒரு பீனட்டோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பட்டர் ஏதாவது யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டோஸ்ட் மாதிரி பண்ணி கூட ஒரு ஹோல் வீட் பிரெட் வச்சுக்கலாம். இது எல்லாமே ஒரு 5 மினிட்ஸ் தான் எடுக்கும். சில இந்த நட்ஸ் எல்லாம், ஒரு கைப்பிடி நட்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதே கூட சாப்பிட்டுட்டு போகலாம், இஃப் யூர் கோயிங் ஆன் அ பப்ளிக் வெஹிக்கிள். ஸோ இதெல்லாமே ஒரு சின்ன சேஞ்ச் தான். பட் ஒரு வாரம் நீங்கள் பண்ணி பார்க்கும்போது தான் அது இவ்வளோ சிம்பிளாக இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தோணும். ஸோ ஐ ப்ராமிஸ் யூ வில் ரியலி ஃபீல் தி டிஃப்ரென்ஸ். உங்கள் எனர்ஜி லெவல், உங்கள் மூட், உங்கள் பர்ஃபார்மன்ஸ், ஐதர் இந்த ஒர்க் ஆர் இன் யுவர் ஸ்டடீஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் மாற்றம் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் பிரேக்ஃபாஸ்ட்டை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. Just grab it. So until I meet you with the next interesting video, but before that I have to tell you, if you require any nutritionist support, இல்லைன்னா workout support, இல்லை follow up, diet chart, இதெல்லாம் வேணா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஸோ
Until I meet you with the next interesting video, it's me signing off and saying you bye bye.